ஜுவல்ஸ்லேருந்து ஆண்டாள் ஆலோசனை. இன்னைக்கு 11வது பேட்சை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் தொழில் முனைவர்களோட. இன்னைக்கு 11வது பேட்சில் நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். நம்மளோட வெப்சைட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பேசிட்டு போன தொழில் முனைவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக வெப்சைட் போடுறதுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய காசு ஆகும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு எல்லாருனாலையும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்னு ஒரு தளத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த தளத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தயார் பண்ற பொருட்களை அந்த வெப்சைட்ல வந்து உங்களோட பொருட்களை வந்து நீங்க சேல் பண்ணலாம். அப்புறம் சேல் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னன்றது அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த வெப்சைட்டை லான்ச் பண்ண போறோம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. www.goetimimisec.com. இது வந்து நம்ம வெப்சைட் அட்ரஸ். அதாவது கோ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ வேலைகள் பண்றோம் இல்லைங்களா? அந்த வாழ்க்கைக்குள்ளான நம்ம ஒரு பொருள் தயார் பண்ணிடுறோம். ஒவ்வொருத்தருக்கையா போய் சொல்லி விற்கிறத விட இன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபோன் தான் கையில வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி தள்ளிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்றது வந்து அவங்க காதுல கேட்க தயாரா இல்லை. ஒரு ஃபோன்ல யார் என்ன சொன்னாலும், ஒரு ஃபோன்ல என்ன ப்ராடக்ட் வந்தாலும் அதை பார்த்து வாங்கணும் தான் எல்லாரும் விருப்பம் பண்ணாங்க. அதனால நம்ம வந்து இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். gooptimistic.com வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல இப்போ ஹேமலதாவோட ப்ராடக்ட் மட்டும் வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க அதுக்குண்டான பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. இது எதுவுமே இலவசம் கிடையாது இல்லையா? இந்த வெப்சைட்டுக்கு வந்து நமக்கு கிட்ட நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு ஹேமலதாக்கு தெரியும். வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம். டைரக்டா ஹேமலதா அவங்களுக்கு தான் பேமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஒழுங்காக பண்ணலை. திருப்பி அவங்ககிட்ட நான் காசு கேட்க முடியாது இல்லையா? அது அவங்களுக்கு தெரியும், அந்த ரியாலிட்டி தெரியும். நான் இன்னொருத்தர்கிட்ட மறுபடியும் கொடுத்து அந்த வெப்சைட்டை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டையும் நான் காட்டுறேன். அது முன்னாடி பண்ண வெப்சைட்டும் காட்டுறேன். ஆனால் அவங்க லான்ச்சிங்க்கு வந்து கொடுக்கவே இல்லை. இவங்க வந்து லான்ச்சிங் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ட்ரு பண்ணுறேன். இதுதான் நம்ம வெப்சைட். இதில் நீங்கள் என்ன வேணால் மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்களோட ஜுவல்லரி பண்ணலாம், உங்களோட துவரம் பருப்பு பண்ணலாம், அந்த அம்மாவுடைய சத்து மாவு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து லான்ச் பண்றதுனால கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபேஷன் இருக்கு, ட்ரெஸ், நைட்டில இருந்து எல்லாமே நீங்க விற்கலாம். கட்சி கூட விற்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வெல்னஸ் இருக்கு. வெல்னஸ்னா அந்த மருந்து மாத்திரைகள் அதெல்லாம் வரும். இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம். நீங்க எல்லாம் உணவு பொருள் எல்லாம் தயாரிக்கிறீங்க இல்லையா? அதுல கேட்டகரி கொடுப்பாங்க. இது ஒன்னொன்னா இது வந்து டெய்லியும் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹைதராபாத்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து ஃபிட்னஸ், உங்களுக்கு பாடி எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்கிப்பிங் ரோப்ல இருந்து இந்த ரிங் எல்லாம் விளையாடுவாங்க, அதெல்லாம் கூட நீங்க இதுல வந்து சேல் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிஃப்டிங், நீங்க பண்ற பொருள் எல்லாம் கம்மல், ஜிமிக்கி, வளையல், நீங்க வாங்கி கூட சேல் பண்ணலாம். வாங்கி கூட உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு வாங்கி கூட நீங்க சேல் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்குள்ள வரணும்னா இந்த வந்து பிகம் எ வெண்டர்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். வெண்டருக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் நீங்களும் பண்ணிடுங்க. நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க. உங்களோட டீடைல்ஸ் இதுல இருக்கும். ஏன்னா எத்தனை ஆண்டர்பிரினர் இதுக்குள்ள வந்து சேல் பண்றாங்க அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அப்போ இதுக்கு உண்டான செலவுகள் வந்து நாங்க எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறோம். 100 ரூபா செலவு வந்ததுன்னா 100 ரூபா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போதைக்கு இங்க வச்சு இங்கிருந்து தான் நாங்க அனுப்புற மாதிரி பிளான் இருக்கு. ஏன்னா உங்க இடத்துக்கு டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரணும்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் நாங்க வந்து இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் நான் வாங்கி சேல் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ அமேசான்க்கெல்லாம் ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்க தான் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்க அனுப்பிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் இங்கே கொடுத்துறோம் நீங்க பண்ணுங்கன்னா அதுக்கு 30% நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்கு அந்த 30%ன்னு கேட்டீங்கன்னா, உங்க ப்ராடக்ட்டை ஒரு பாக்ஸ்குள்ள வைக்கணும் இல்லையா? அந்த பாக்ஸோட காஸ்ட். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ். ஏன்னா இப்போ எல்லா கஸ்டமரும் ஃப்ரீ கொரியர் தான் எதிர்பார்க்குறாங்க. யாருமே கொரியருக்கு வந்து கொரியர் பேமெண்ட்னா சரிங்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்றாங்க. அந்த கொரியர் சார்ஜ். சரிங்களா? அப்புறம் நான் உட்காந்து பேக் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆள் வேலைக்கு போகணும், அவங்களுடைய சம்பளம், இதெல்லாம் சேர்த்து தான் 30%. இந்த 30% எதுல இருந்து கால்குலேட் ஆகும்னு சொல்றேன். 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் விற்கிறவங்க 30%, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில் ஆகுது. ஒரே ஒரு பில்லு 1 லட்சம் ரூபாய்க்கு ஆகுது. பொருள் ஆனா சின்னதா இருக்கு. சின்ன பொருளே 1 லட்சம் ரூபாய் ஒரு பில் ஆகுது. அவங்ககிட்ட 30% கேட்க முடியுமா? அவங்களுக்கே 30,000 லாபம் இருக்காது. அவங்ககிட்ட 30% கேட்க முடியாது இல்லைங்களா? இது கேட்டகரி வைஸ் மாறும். 30%ன்றது உங்களுடைய ஒரு ப்ரெஷியஸ் பொருள் ஒன்று விற்கிறீங்க. அது வந்து 1 லட்சம் ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் இல்லை 30,000 ரூபாய் இருக்குன்னா
அதனுடைய பர்சன்டேஜ் குறையும். 10%, 5%, 3% குறையும். அப்போ நம்மளுடைய பொருள் வந்து சின்னதா இருக்கு. இப்போ ஹேமலதாலாம் பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க கண்டிப்பா 30% கொடுத்துதான் ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரியர் கண்டிப்பா 50 ரூபாய்க்கு கம்மி கொரியர் எடுக்க மாட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஒன்று வாங்குவோம் இல்லையா, பாக்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு வரும் மினிமம். நீங்க உங்க பாக்ஸ் என்ன ரேட் வாங்குறீங்க? உட்காந்துட்டு தான் பேசணும், இன்னீங்கன்னா உதப்ப 5 rupees. உங்களுக்கு ரீச் ஆகிற இது எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு? இந்த கொரியர் போட்டிருப்பீங்க, கொரியர் செலவு, நீங்க அங்க இருந்து உங்க இடத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு எல்லாம் செலவு இருக்கு இல்லையா? மினிமம் 10 ரூபான்னு வச்சுக்கலாம். 10 ரூபா ஒரு பாக்ஸ். ஏன்னா அது சைஸ் சின்னதா இருந்தா 5 ரூபா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருந்தா 10 ரூபா இருக்கும். நம்ம ஆவரேஜா ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆள் உட்கார வச்சு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரிண்ட் எடுத்து அட்ரஸ் ஒட்டி கொரியர்கார கையில கொடுக்கணும். கொரியர்காரன் வந்து எடுத்துட்டு போவான். இவ்வளோ வேலைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து 30%. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய வேல்யூ ஜாஸ்தியாக அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் குறையும். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்குங்க. வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்காம இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் நேம், நீங்க என்ன பேர்ல பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் டைப்ஸ் இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டைப் என்னன்னா, நீங்க பார்ட்னர்ஷிப்பா, ப்ரொப்ரைட்டரா, இல்ல நீங்க வந்து எல்எல்பி வச்சிருக்கீங்களா, பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்கீங்களா, உங்க கம்பெனி எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் அட்ரஸ், நீங்க லேபிள்ல என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இங்க கொடுக்கணும். அடுத்து உங்க ஃபோன் நம்பர், அடுத்து பிசினஸ் உடைய இமெயில் ஐடி, அடுத்து வந்து வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட் அட்ரஸ். உங்களுக்கு வெப்சைட் டொமைன் வாங்கியாச்சு, டொமைன் போட்டுருங்க. இன்னும் வெப்சைட் கிரியேட் பண்ணல, ஆனால் டொமைன் இருக்கு, போட்டுருங்க. நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட கொடுக்க சொல்லிடுறேன். அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கட்டும். உள்ள போய் பார்த்தாங்கன்னா எங்க வெப்சைட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு வந்துடும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்க எந்த டேட்ல எந்த மாசத்துல எந்த வருஷத்துல ஆரம்பிச்சீங்க அப்படின்றது கொடுக்கணும். அப்புறம் உங்களுடைய பேங்க் ஹோல்டர் நேம், எந்த பேங்க்ல நீங்க பிசினஸ்க்கு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அந்த அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் எதுக்குன்னா ஃபியூச்சர்ல உங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் வர்றதுக்கு. சரிங்களா? இப்போதைக்கு லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்க்கு தான் அவங்க வந்து பணம் பே பண்ணுவாங்க. ரேசர் பேல நம்ம வந்து இன்டர்கிரேட் ஆகணும். இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ரேசர் பேல வந்து இன்டர்கிரேட் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்றோம். ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்க முடியாது இல்லைனால இதுல கொடுத்தாச்சுன்னா பேக் எண்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிடுவாங்க. டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஒரு டீடைல்ஸ் தான். அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பேங்க் பிரான்ச் அட்ரஸ், அப்புறம் பேன் ஆர் டாக்ஸ் ஐடி இருக்கும். பேன் நம்பர் தான் டாக்ஸ் ஐடி, பேன் நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும். அப்புறம் ப்ரிஃபர்டு பேமெண்ட் மெத்தடு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் யூபிஐ. உங்களுக்கு பேங்க்ல வரணுமா இல்லைன்னா ஒரு கியூஆர் கோடு அந்த மாதிரி ஏதாவது கூட வைக்கலாம். அதில் வச்சிங்கன்னா அந்த இதில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு மெசேஜோ ஒரு இதுவோ வரும் இல்லையா, அதில் ஃபுல் அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸை பிரிண்ட் எடுத்து உங்கள் ப்ராடக்டை உள்ளே வச்சு அவங்களுக்கு வந்து அனுப்பி கொடுக்கணும். கொரியர் உங்கள் இடத்துக்கு டைரெக்டாக வந்தாச்சுன்னா கொரியர் நீங்கள் பண்ணணும். அப்போ இங்கே பேமெண்ட் பண்ண வேண்டாம், 30% பண்ண வேண்டாம். ஆனால் இங்கே வச்சு விற்றா 30% பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமு, அது வந்து பிஸ்னஸ் நேம். பிஸ்னஸ் நேம்ன்றது நீங்கள் ஃபுட்டில் வர்றீங்களா, ஃபேஷனில் வர்றீங்களா, இல்லை எதில் வர்றீங்கன்றது போகிறது பிஸ்னஸ் நேம். இது வந்து பிராண்ட் நேம். இவங்க வந்து ஃபுட்டில் வர்றாங்க, நீங்கள் ஃபுட்டில் வருவீங்க, நீங்கள் ஆர்னமெண்ட்ஸில் வருவீங்க, ஃபேஷனில் வருவீங்க. உங்கள் பேர் என்ன? இவங்க மைனரே, இவங்க வந்து என்ன சிவன் சொன்னீங்களா, சிவம் சொன்னாங்க, இப்போ உங்களோட ஒரு பேர், அந்த பேரை இதில் போடுவீங்க. சரிங்களா? அப்புறம் ஜிஎஸ்டி இருக்குதுன்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். ஜிஎஸ்டி கண்டிப்பாக வேணும். எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, இந்த வாட்டி இது பண்ணாதீங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் நடந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி எடுத்து இது பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய பேன் கார்டு போடணும். ட்ரேட்மார்க் டாக்குமெண்டேஷன் இருந்தால் கொடுங்க. எல்லாமே நம்மளே இங்கே நம்ம ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே எடுத்து கொடுக்குறது நாமினல் ஃபீஸ் தான். சரிங்களா? ட்ரேட்மார்க் டாக்குமெண்டேஷன் இருந்தால் அது கொடுங்க. கேஒய்சி டாக்குமெண்டேஷன், அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர். ஆப்ரேட்டர்ஸாக இருந்தால் உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும். சரிங்களா? பார்ட்னர்ஸாக இருந்தால் பார்ட்னர்ஸுடைய ஆதார், 2 ஆதாரம் போடணும். ப்ளஸ் உத்தியோக ஆதார் நம்பர் எல்லாமே போடணும் இதில். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லர் டிஸ்பிளே நேம், உங்களுடைய டிஸ்பிளே நேம் வந்து வந்துடும். சரிங்களா? அப்புறம் பிஸ்னஸ் லோகோ இருந்தால் அது கொடுங்க. பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன எழுத விரும்புறீங்களோ அதை எழுதுங்க. ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கோ, நீங்கள் ஐடி பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டர்ன் ஓவர் இங்கே போடுங்க. 10லேருந்து 50 லட்சமா, 50லேருந்து 1 கோடியா, 1 கோடியிலேருந்து அப்படின்னு போடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், போடுறதுன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா how did you hear about us, எங்களை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது. வயா ஆட்ஸ், ரெஃபரன்ஸு, இமெயில்,
எதன் மூலமா இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃபை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றது வந்து ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து எடுத்து ஒருத்தரையா கூப்பிட்டு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும்ன்றத பண்ணுவோம். அபவுட் அஸ் இங்க இருக்கு, நம்ம வந்து கிளீனா எழுதியிருக்கோம். ஆண்டர்பிரினருக்காக தான் இதை வந்து பண்ணியிருக்கோம். இட் ஆல் ஸ்டார்டட் when a local entrepreneur, அதாவது ஃபாரினர்ஸ் இல்லை, இந்தியாவில் உள்ளவங்க